ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி நம்ம வந்து காலையிலேருந்து வைசாகில் நிறைய இடத்த பார்த்துருக்கோம். நான் வந்து வீடியோவில் வந்துட்டு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே இப்போது இருக்கிறது வந்து வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளேஸுங்க. ஆக்சுவலாக உங்களில் எத்தனை பேருக்கு லைட் ஹவுஸ் மேலே ஏறி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லைட் ஹவுஸ் மேலே ஏறணும்னு எத்தனை பேர் வந்துட்டு நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க. எனக்கு வந்து ரொம்ப ஆசை தாங்க ஆக்சுவலாக லைட் ஹவுஸ் மேலே ஏறி பார்க்கணும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நம்ம வைசாக் சிட்டியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர், அதாவது ஒரு 1 hour கிட்ட ட்ராவல் பண்ணி நம்ம வந்து இந்த வைசாக் லைட் ஹவுஸ் மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். வேறு லெவல் வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், பார்த்தேன் இன்டர்நெட்டில். வாங்க நிஜமாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வந்தாச்சு மக்களே லைட் ஹவுஸுக்கு. பாருங்க, அதாவது ஒரு பயங்கரமான மழை காற்று. ஆக்சுவலாக நான் வரும்போது லைட்டாக மழை வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. செம காற்று வீசிகிட்ருக்கு. வாங்க இந்நேரத்துக்கு மேலே போனால் சரியான கிளைமேட்டாக இருக்கும். அண்ட் நல்ல வேலை வெயில் இல்லைன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கலாம். இதுதான் மக்களே நம்ம பார்க்க வந்த லைட் ஹவுஸ். இங்கே பக்கத்துலேயே டாய்லெட்ஸ் கூட இருக்குது, வேணும்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மக்களே இந்த லைட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம எப்போ ஓப்பன் பண்ணுச்சின்னு பார்த்தீங்கன்னா 1964 லால் பகதூர் சாஸ்திரி அவர்களால் மறுதிறப்பு செய்யப்பட்டது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்துட்டு 1860 பிரிட்டிஷ்காரங்களால் கட்டப்பட்டு, அதுக்கப்புறம் 1870 ஒரு மிகப்பெரிய ஒரு சூறாவளி வந்துட்டு கம்ப்ளீட்டாக இந்த லைட் ஹவுஸையே வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ராய் பண்ணதுக்கப்புறம் திரும்பியும் வந்துட்டு மறுதிறப்பு செய்யப்பட்டது வந்து ஃபுல்லாக ரீஸ்டரேஷன் பண்ணி மறுதிறப்பு செய்யப்பட்டது வந்து நம்ம லால் பகதூர் சாஸ்திரி அவர்களால் மறுதிறப்பு செய்யப்பட்டது அப்படின்னு அந்த கல்வெட்டில் பார்த்தேன். அதே மாதிரி இந்த லைட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, இந்த லைட்டோட பவர் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல 7 மில்லியன் மெழுகுவர்த்திகள், அதாவது 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். ஸோ 7 மில்லியன்னா 70 லட்சம் மெழுகுவர்த்திகள் ஒரே இடத்துல எரிஞ்சால் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குமோ அதே அளவுக்கு தான் வெளிச்சம் வந்துட்டு இந்த லைட் ஹவுஸ்லேருந்து வர நம்ம மேலே பார்த்தோம்ல. ஸோ அந்த ஆப்டிக் லைட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணும், ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதில் நிறைய லென்சஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து இன்னும் ரிஃப்ளெக்ட் பண்ணி அந்த வெளிச்சத்தை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த லைட் ஹவுஸ்லேருந்து வர வெளிச்சம் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சுமார் 65 கிலோமீட்டர்கள் வரைக்கும் ஒளி வந்து பீச்சுமாமா. ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படி பார்த்தாலுமே இந்த சுற்றி வட்டாரத்தில், அதாவது 360 டிகிரி ஒரு ரொட்டேஷன் போட்டுக்கிட்டே இருக்கும் அது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 65 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஒரு கப்பலோ இல்லைன்னா ஒரு போட்டோ எதுவாக இருந்தாலுமே இங்கேருந்து உங்களுக்கு தெளிவாக பார்க்க முடியும். அதே மாதிரி அங்கேருந்து அவங்களுக்கு ஓகே இங்கே வந்து ஒரு ஊர் இருக்குது, இல்லைன்னா இங்கே வந்துட்டு ஒரு பக்கத்தில் வந்து போகக்கூடாது, இங்கே ஒரு ஹார்பர் இருக்குது, ரொம்ப பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்றதெல்லாமே வார்ன் பண்ணுறதுக்காக தான் இந்த லைட் ஹவுஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து பண்டைய காலத்தில் வந்துட்டு உருவாக்கப்பட்டது. இதுதான் மக்களே டால்ஃபின் நோஸ் லைட் ஹவுஸ். இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு என்னென்னலாம் லைட் ஹவுஸஸ் இருக்குது ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வரிசை ஒரு போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா டாலஸ்ட் லைட் ஹவுஸஸ் இந்த வேர்ல்டு, அதுக்கப்புறம் இந்தியாவில் இது டாலஸ்ட்டு, சென்னையில் நாகப்பட்டினம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங், அதுக்கு கீழே தான் வரும். மொத்தமாகவே வந்துட்டு பிரத்திக் ஹாய் ஹாய் ஹாய். ஓகே சின்ன பசங்களாம் நிறைய பேர் வந்துட்டு இது பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இல்லை 5 மாடி ஏறுற மாதிரி இருக்குது.
பட் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க, அசால்ட்டாக ஏறிடலாம். பாருங்க சேனல்லேருந்தே வியூ பாருங்க தெரியுதா, லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக மேலே வரைக்கும் போகிறதுக்கு வந்து கூட்டம் தான், மெதுவாக ஒவ்வொருத்தங்களாக தான் ஏற முடியும். ஸோ அதனால ஏறிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வெறித்தனமாக இருக்குது. ரொம்ப ஈஸின்னு சொன்னேன், பட் கொஞ்சம் லைட்டாக கஷ்டங்க, மற்றபடி ஓகே தான். இங்கேயே காற்று பயங்கரமாக அடிக்குது. ஆக்சுவலாக நம்ம இப்படி தான் மேலே போனோம். லைட் ஹவுஸ் கண்ட்ரோல் ரூம் போல் சுவிட்செல்லாம் இருக்குது. कैमरा मैंने पे किया ना, ओके आउटसाइड के लिए। हाँ ओके आउटसाइड में इधर में अच्छा लाइट अप कर दे। கீழே எவ்வளோ கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து அப்படி தான் அங்கே இருந்தால் மேலே போவோம். தெளிவான போர்ட் வியூ. மக்களே, இந்த வீடியோவில் நீங்கள் அங்கங்கே என்னோடய வாய்ஸ் ஓவர் தான் கேட்க வேண்டியதாக வரும். பிகாஸ் நான் ரொம்ப ஹைட்டில் இருந்ததுனால எக்ஸ்ட்ரீம் காற்றுங்க. அன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பரான கிளைமேட் இருந்துச்சு. லைட்டாக மழை தூரிட்டு இருந்துச்சு, அதே மாதிரி காற்றும் பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே ரொம்ப சின்ன இடம் தாங்க, பட் கூட்டம் வந்து பயங்கரமான கூட்டமாக இருந்ததுனால என்னால் ஒழுங்காக ஒரு இடத்துல நின்று பேசி கூட வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால தான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், மன்னிச்சுக்கோங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் போர்ட் வியூ. இது வரைக்கும் தமிழில் யாருமே இந்த மாதிரி ஒரு போர்ட் வியூ லைட் ஹவுஸ் மேலே நின்று கவர் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு போர்ட் வியூ. வேற லெவல் ஃபீல் பாருங்க எப்படி இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா இந்த ரேடார் சிஸ்டம், மீட்டியரோலஜிக்கல் சிஸ்டம் அவங்க வந்துட்டு அவங்களோட இது சுற்றினே இருக்குது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சுற்றி காத்தடிக்குது, லைட்டாக மழை வேறு கூறிட்டு இருக்கு. சூப்பரான கிளைமேட்டுங்க. இதுதான் ஆக்சுவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஓரளவுக்கு வெயில் அடிக்காமல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. வேறு லெவலில் லைட் ஹவுஸ் கிடச்சிருக்கு. பாருங்க பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் லைட். ஆக்சுவலாக பாருங்க 360 பேனரோமிக் வியூ. ஆக்சுவலாக அல்டியா ஓகே மக்களே, மேலே இருந்து ஃபுல்லாக லைட் ஹவுஸ்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு லைட் ஹவுஸ். மேலெலாம் மக்கள்லாம் இருக்காங்க. டால்ஃபின் நோஸ் லைட் ஹவுஸ். ஸோ இப்படியே சைடில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக புல் தர காடு இப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், லைட் ஹவுஸ் மாதிரியே வந்துட்டு ஸ்டோனில் கட்டி வச்சுருக்காங்க, நல்லா இருக்கு. நான் வந்தப்போ வந்துட்டு சுத்தமாக கூட்டமே இல்லைங்க, அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ செருப்பு ஸ்டாண்டே வந்து ஃபுல்லாக அளவுக்கு கூட்டம் வந்துருச்சு. ஸோ இப்போ ஏன் செருப்பு எங்கே விட்டேன்னு நினைக்க தெரியல. ஓகே, அங்கே இருக்குது, எடுத்துகிட்டு கிளம்பும். மழை வேறு வர மாதிரி இருக்குது. மழை ஆக்சுவலி வந்துட்டுருக்கு, தூரிகிட்ருக்கு ஆல்ரெடி, பட் ரொம்ப லைட்டாக தூரிகிட்ருக்கு. நம்ம அப்படியே கிளம்பும் லைட் ஹவுஸுக்கு. டாட்டா போய் சொல்லிட்டு. வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்க.
சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் என் வாழ்நாள்லேயே ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ஒரு லைட் ஹவுஸ்க்கு மேலே வரைக்கும் நான் வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னா சூப்பர் தான். நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் லைட் ஹவுஸை பார்த்துருக்கீங்களா மேலே வரைக்கும் ஏறி அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னும் பார்க்கல, இந்த வீடியோவில் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னா அதையும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன், எனக்குமே சந்தோஷம்தான். இங்கே ஒரு வீடு, அதே மாதிரி இங்கே வீடு ஃபுல்லாக ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஒரு வீடு குவார்ட்டர்ஸ். இங்கே வந்து இந்தியன் நேவி பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு குவார்ட்டர்ஸாக இருக்கும் போல். அதே மாதிரி லைட் ஹவுஸ் பாதுகாப்பு, அதாவது லைட் ஹவுஸ் மெயின்டெனன்ஸு, லைட் ஹவுஸ் மேனேஜரு, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு வீடு போல் இங்கே தான் இருப்பாங்க போல், அவங்க இங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க போல். பழைய காலத்து குவார்ட்டர்ஸ் அப்படியே இருக்கு போல். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து டிக்கெட் கவுண்டர். ஸோ நீங்கள் வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே வந்துடலாம். பயங்கர கூட்டமாக இருக்குது. நான் வரும்போது ஒரு பயம் இல்லை, ஒரு 2-3 கார் தான் நின்றுருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபுல் கூட்டமாக இருக்குது. இது வந்து ஒரு கடை, என்ன ஏதாச்சும் சோடா கீடாலாம் வாங்கி குடிச்சிக்கலாம். இதான் மக்களே, பெருசாக கார் பார்க்கிங்கே இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து ஜாலியாக கார் பார்க் பண்ணிட்டு அங்கே உள்ளார அந்த சைடு வந்து 2 வீலருக்கும் பார்க்கிங் இருக்குது. ஸோ அப்படியே பார்க் பண்ணிட்டு போய்க்கலாம். அதுக்கு வந்துட்டு கார் பார்க்கிங்கெல்லாம் வந்துட்டு எந்த காசுமே கிடையாது, ஃப்ரீ தான். உள்ளே போகிறதுக்கு மட்டும் தான் என்ட்ரி வந்து 10 ரூபா இந்தியன் நேஷ்னலுக்கு. ஃபாரினர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா 25 ரூபா வாங்குறாங்க. ஓகே மக்களே, ஸோ நான் இந்த லைட் ஹவுஸ் வீடியோ நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாருக்குமே வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எனக்குமே இது வந்து ரொம்ப ஃபஸ்ட் டைம் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நானுமே நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்களுமே கண்டிப்பாக வந்துட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இதுக்கப்புறம் தான் இனிமே தான் வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக்.